விஜய் சேதுபதி மகன் சூர்யா சேதுபதி நடிப்புல ஸ்டன் மாஸ்டர் அனலரசு இயக்கத்துல நேத்து வெளியான படம் தான் ஃபீனிக்ஸ். விஜய் சேதுபதி மகன் நானும் ரவுடி தான் சிந்துபாத் மாதிரியான படங்களை நடிச்சிருந்தாலும் இந்த ஃபீனிக்ஸ் படம் தான் இவர் ஹீரோவா அறிமுகமாகிற முதல் படம். அதனாலேயே மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படம் இப்போ வெளியாகி இருக்கிற நிலையில படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா சூர்யா சேதுபதியோட ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நல்ல பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. இந்த ஃபீனிக்ஸ் படத்துல ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாரும் வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில வரலட்சுமி சரத்குமார் ரொம்பவே கோபமா ரியாக்ட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. மீடியா பர்சனாலிட்டி ஸ்ரீதேவி ஸ்ரீதர் ஃபீனிக்ஸ் படத்துக்கு கொடுத்த ரிவ்யூல வில்லன்ஸ் எல்லாம் கேரிகேச்சர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வில்லன்ஸ் எல்லாம் கேலி சித்திரம் மாதிரி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே சமயம் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு விமர்சனம் கொடுத்திருக்காங்க. இந்த ரிவ்யூவால அப்செட் ஆன வரலட்சுமி சரத்குமார் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணி, என்னோட பேரை மறந்துருந்தீங்கன்னா நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன். என்னோட பேரு வரலட்சுமி சரத்குமார். நான் உங்களோட டாப் 3 ஃபேவரட்ஸ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன டேக் பண்ணிருக்கலாம். எப்படி கேரிகேச்சர் மாதிரி நடிக்க கூடாதுன்னு நீங்க நடிச்சு காட்டலாம். ஏன்னா கேரிகேச்சர் மாதிரி நடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நடிக்க தெரியணும் அப்படின்னு ரொம்பவே கோபமா வரலட்சுமி சரத்குமார் அந்த ரிவ்யூக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமாரோட இந்த ரிப்ளைக்கு ஸ்ரீதேவி ஸ்ரீதரும், நடிகர்கள் கேரிகேச்சர் ஆகிறதுக்கு காரணம் அவங்க இல்ல, ஒரு டைரக்டர் எப்படி அந்த நடிகர்களை காண்பிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான். நீங்க சிறந்த நடிகை தான், அத பல படங்களை நிரூபிச்சிருக்கீங்க. ஃபீனிக்ஸ் படத்துல உங்களையும் சேர்த்து 3 வில்லன்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர் எல்லாமே கத்திட்டே இல்லாம கொஞ்சம் ரியலா இருந்திருக்கலாம்னு எதிர்பார்த்தேன். வரலட்சுமி நீங்களும் என்னோட ஃபேவரட் தான், அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு ஸ்ரீதேவி ஸ்ரீதரும் வரலட்சுமிக்கு அவங்களோட விளக்கத்தை கொடுத்திருக்காங்க.